Welcome to JC Maths Tuition. 12th Business Maths like example 2.8 பார்க்கலாம். Evaluate னு சொல்லிட்டு integral of 1 by root of x plus 2 minus under the root x minus 2 dx னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை evaluate பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம சோ integrate பண்ணனும். integrate பண்றதுக்கு முன்னாடி பாருங்க கீழ ரெண்டுமே ரூட்ல இருக்கு. சோ நம்ம இதை simplify பண்ணிட்டு தான் நம்மளால இது போட முடியும். சோ simplify பண்றதுக்கு first step நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டுமே ரூட்ல இருக்கனால இதுக்கு conjugate பண்ண போறோம். conjugate பண்ண நமக்கு தெரியும். previous classes-ல நிறைய பார்த்திருப்போம். கான்ஜுகேட் பண்ணது நான் கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே நம்ம வந்துட்டு அதோட ஆப்போசிட் சைன்ல வந்துட்டு நம்ம ரெண்டு பக்கம் நியூமரேட்டர் ரெண்டு பக்கமே மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 இந்த நடுவில் இருக்கிறத மாற்றணும். எக்ஸ் மைனஸ் 2 இதுக்குள்ள இருக்கிற இந்த இதை வந்து மாற்றக்கூடாது. ஸோ சென்டரில் இருக்கிறத மட்டும் தான் மாற்றணும். மேலே எதாவது பண்ணுறோமோ சேம் அதிலேயே எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 கான்ஜுகேட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சேஞ்ச் ஒன்று தெரியும் பாருங்க. இப்போ 1 இன்டூ இது பண்ணும்போது உங்களுக்கு சேம் அதே தான் வரும். x plus 2 plus x minus 2 னு சொல்லி வரும். கீழே பாருங்க இது வந்து a minus b into a plus b அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அது பாருங்க a minus b into a plus b அந்த ஃபார்முலால இருக்கும்போது அது நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஸோ இது வந்து a இது வந்து b. ஸோ இப்போ a ஸ்கொயருங்கும் போது ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது இப்படி மாற்றினதுக்கு அப்புறமா பாருங்க இந்த ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் இப்போ மேலே வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. நியூமரேட்டரில் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கலாம். கீழே வந்துட்டு இந்த ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்கோம். ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டிஎக்ஸ் எல்லா பக்கமே கேரி ஆகும். இன்னும் நம்ம இன்டகிரேட் பண்ணி முடிக்கல. ஸோ டிஎக்ஸ் கேரி ஆகும். மேலே நியூமரேட்டர் நோ சேஞ்ச் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை இது எக்ஸ் பிளஸ் 2 பிராக்கெட் முன்னாடி மைனஸ் இருந்துச்சுன்னா அது உள்ள எடுத்துட்டு போகலாம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2. இப்போ நம்ம எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்? கீழே வந்துட்டு ஒரு 4 மட்டும் கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2 பிளஸ் 2 4 டிஎக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டெகிரலில் நமக்கு வேலையே கிடையாது. இன்டெகிரலில் நம்ம வெளியே எடுத்துடலாம் கான்ஸ்டன்ஸை. ஸோ நம்ம இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 1/4 ஏன்னா டினாமினேட்டரில் தான் 4 இருந்துச்சு. ஸோ நம்ம வெளியே எடுக்கும்போது 1/4 டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ்னு இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் இந்த ரூட்டை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்? பவரில் போகும்போது 1/2ன்னு போயிடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 1/2 டிஎக்ஸ். இப்போ நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றியாச்சு. ஸோ இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 டிவைடட் பை என் பிளஸ் 1 டிஎக்ஸ் பிளஸ் சி. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்டெகிரல் சிம்பிள் எடுத்துடலாம். இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ் பிளஸ் 2 1/2 பிளஸ் 1 டிவைடட் பை 1/2 பிளஸ் 1 அதே தான் வரும். மைனஸ் இங்கே வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 2 1/2 பிளஸ் 1 டிவைடட் பை 1/2 பிளஸ் 1. இப்போ நம்ம இன்டெகிரல் பண்ணியாச்சு பிளஸ் சி. இப்போ பார்த்தோம்னா இதை சால்வ் பண்ணிக்கலாம். 1/4 எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் பவர் 2 இன்ட்டு 1 2 பிளஸ் 1 3 3/2. இங்கேயும் நமக்கு 3/2 தான் கிடைக்கும். இதே மாதிரி மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 3/2 கீழே நமக்கு 3/2 தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 1/4 அப்படியே தான் இருக்கும். இந்த 3/2 இங்கே வரும்போது என்ன ஆகும்? இன்ட்டு 2/3ன்னு சொல்லி வெளியே வந்துடும். அப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் 2 3 பவர் 3/2 மைனஸ் இந்த 1/4 வந்து இதுக்கும் தான் அப்ளை ஆகும் இல்லையா? இது ரெண்டுக்குமே தான் அந்த 1/4 அப்ளை ஆகும். ஸோ அந்த 1/4 அப்படியே வரும். இன்ட்டு 2/3 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 3/2. இப்போ பாருங்க இந்த 2 கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகும். 2 2s are 4. அப்போ 3 2s are 6. 1 into 6 எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் பவர் 3/2 மைனஸ் இங்கேயும் 1/6 எக்ஸ் மைனஸ் 2 3/2 பிளஸ் சி. இந்த சம் இதோடய நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.